ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஒடிசா மாநிலம் பட்டாமுண்டை பகுதியைச் சேர்ந்த 19 வயதான சிவானி கட்டாக்கில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் பயின்று வந்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை காக்கும் பொருட்டு அவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிவானியும் பிரமோத் பெகாரா என்ற இளைஞரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த காதலுக்கு சிவானியின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று பட்டாமுண்டை பகுதியில் உள்ள தனது வீட்டின் மாடியில் வாசல் அருகே உள்ள படிக்கட்டில் சிவானி தீயில் கருகிய நிலையில் சடலமாக கிடந்தார். இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது தீயில் கருகிய நிலையில் இருந்த சிவானியின் உடல் மாடியின் கம்பி கதவில் கட்டப்பட்டது போன்று தெரிந்திருக்கிறது. ஆனால் அது பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறிய சிவானியின் தந்தை தனது மகள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து பேசிய அவர், பிரமோத் பெகாரா என்ற இளைஞர் தனது மகள் சிவானியை மனரீதியாக துன்புறுத்தி வந்தார். மேலும் அவர்கள் இருவரும் காதலிக்கும் போது எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாகவும் மிரட்டியுள்ளார். அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாகவே தனது மகள் சிவானி தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அவர் காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக அளித்த புகாரில் காதலன் அல்லது அவரது மிரட்டல் குறித்த எந்த தகவலும் குறிப்பிடப்படவில்லை. உள்ளூர் ஊடகத்திடம் பேசிய காதலன் பிரமோத் பெகாராவின் தாயார், எனது மகனும் சிவானியும் காதலித்து வந்தனர். ஆனால் அவரது தந்தைக்கு இது பிடிக்கவில்லை. இதனால் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். எனது மகன் புகைப்படங்களை வெளியிடுவேன் என மிரட்டியதாக கூறுவது முற்றிலும் தவறான ஒன்று. அவன் அப்படி செய்யவே மாட்டான். சிவானி தற்கொலை செய்திருக்க மாட்டார். அவரது குடும்பத்தினரே அவரை உயிருடன் எரித்து ஆணவ கொலை செய்திருக்கலாம் என காதலன் பிரமோத் பெகாராவின் தாயார் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சிவானியின் தந்தை காதலனின் மிரட்டல் காரணமாகவே தனது மகள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகிறார். மறுபுறம் காதலனின் குடும்பத்தினர் அவரது தந்தையே சிவானியை ஆணவ கொலை செய்திருக்கலாம் என கூறுகின்றனர். இப்படி இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றம் சாட்டுவது விசாரணையை சிக்கலாக்கியுள்ளது. இதனிடையே சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இது ஆணவ கொலையா அல்லது காதலனின் அழுத்தத்தால் ஏற்பட்ட தற்கொலையா என பல கோணங்களில் விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளனர். இது குறித்து பேசிய கேந்திரபாரா மாவட்ட எஸ்பி சித்தார்த் கட்டாரியா, இந்த வழக்கு விசாரணை எனது தனிப்பட்ட மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது. மாணவி எப்படி இறந்தார் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வரும். தற்போது அந்த அறிக்கைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மாணவியின் வீட்டில் தடயவியல் மற்றும் கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்து அதில் கிடைக்கப்பட்ட தடயங்களை வைத்து விசாரித்து வருகின்றனர் என கேந்திரபாரா மாவட்ட எஸ்பி தெரிவித்துள்ளார். அதே சமயம் பெண்ணின் குடும்பத்தினர் பிரமோத் மற்றும் அவரது குடும்பத்தினரிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே மாணவியின் உடல் மாடியில் உள்ள வாசல் கம்பி கதவில் கட்டப்பட்டிருந்தது போல தெரிகிறது. ஒருவேளை அந்த பெண்ணே தற்கொலை செய்து கொண்டாலும் எப்படி தன்னைத்தானே கம்பி கதவில் கட்டிக்கொண்டு தற்கொலை செய்திருக்க முடியும்? அதனால் இது தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.